வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎல்ல 9வது மேட்சான நெல்லை ராயல்ஸ் கிங்ஸுக்கும் சேலம் ஸ்பார்டனுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎல் அப்படிங்கிறது ஒரு நல்ல லீக். ஸோ நிறைய பேர் இதுல பெருசா நிறைய பிளேயர்ஸை பத்தி தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. பட் அது எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆடக்கூடிய ஒரு லீக் தான். நீங்க தைரியமா ஃபுல்லா வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ டிஎன்பிஎல் மாதிரியான லீக்ல நம்ம ஈஸியாவே வின்னிங் பெர்சன்டேஜ் ஹையாவே இருக்கும். அதனால தயவு செஞ்சு வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு இன்னமும் உங்களுக்கு பெஸ்டா வீடியோஸ் கொடுக்கணும்னு தோணும். அதனால மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருங்க நண்பா, பாக்குற எல்லாருமே. அதே போல நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே எந்த ஒரு பிரைம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ மட்டும்தான் நம்ம சேனல்ல. அது ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், மெகா லீக்கா இருக்கட்டும், டியோ ஆப்ஷன், பாப் ஆப்ஷன் சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதே போல நீங்க இன்னமும் XL11 ஃபேண்டசி XL11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உண்மையிலே ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி ஆப்பா தான் இருக்கு நமக்கு. அதாவது நீங்க என்ட்ரி ஃபீஸ் வைஸா கம்பேர் பண்ணி பாருங்க மற்ற ஆப் கூட. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே போல ஆப்போட ஒருவேளை நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்க. அதோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது ஃபாஸ்டா இருக்குது. அது அதே போல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் எல்லாமே உங்களுக்கு லைவா இருக்கு. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆஃபர்ல நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி எப்போ ஏதாச்சும் ஒரு சீசன்ல ஏதாச்சும் ஒரு ஆப் பெஸ்டா பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டிஎன்பிஎல் லீக்கு பாத்தீங்கன்னா ஃபேண்டசி XL11 ஆப் சூப்பரான ஆஃபர் நம்ம கொடுக்குறாங்க. அந்த ஆஃபரை நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் இதாகும் சொல்லல. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க கூட பாத்தீங்கன்னா ஐபோன் ரேஞ்சில் இருக்காங்க. அப்போ நீங்க கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நண்பரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி உங்களுக்கு கண்டிப்பா டாப் 5 வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாவே இருக்கு. ஸோ ஃபேண்டசி XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா கடைசி மேட்சா இதுதான் சேலம்ல இந்த கிரவுண்ட்ல நடக்க போகுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து கோயம்புத்தூர்ல நடத்த போறாங்க. ஸோ முதல் சீசன், அதாவது முதல் பார்ட் சேலம் ஓவர் நல்லாவே பாத்தீங்கன்னா இந்த பிட்ச் பேட்டிங்கும் சப்போர்ட் பண்ணிச்சு, பவுலிங்கும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிச்சு. இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட் ரொம்ப ட்விஸ்டா இருந்தது. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதாவது ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா திருச்சி கிராண்ட் சோலாஸ் வெர்சஸ் மதுரை. இந்த மேட்ச் திருச்சி 193 ரன். அதாவது தொடர்ந்து திருச்சி லாஸ்ட் சீசனும் சரி, இந்த சீசன் முதல் மேட்ச் திண்டுக்கலுக்கு அகைன்ஸ்டாவும் சரி தோத்துட்டே வந்தவங்க மதுரைக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணி இருக்கிறாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு 63 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. இந்த இதே இருக்கு. அதுக்கு முந்தின மேட்ச் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் வெர்சஸ் சேலம் மேட்ச்ல சேலம் 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. ஆனா ஃபாஸ்ட் ஸ்பின்னர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு எப்படி சப்போர்ட் இருக்கோ அதே போல ஸ்பின்னருக்கும் இந்த பிட்ச்ல நல்லாவே சப்போர்ட் இருக்கு. நம்ம சொன்னோம் 6 விக்கெட் ஃபாஸ்ட் எடுத்தாங்கன்னா 5 விக்கெட் ஸ்பின்னர் எடுக்காங்க. ஏன்னா இந்த லீக்ல ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலா ஸ்பின் பவுலர் இருக்காங்க. இப்போ ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் எடுத்துக்கோங்க, ஒரு இந்தியா வெர்சஸ் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னா இந்தியால குறையாம பும்ரா, ஹர்திக் பாண்டியா, சிங், அப்புறம் சிராஜ் ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலர் இருப்பாங்க. 2 ஸ்பின்னர் யூஸ் பண்ணுவாங்க, ஜடேஜா, குல்தீப் யாதவ், இல்லைன்னா ஜடேஜா, அக்சர் பட்டேல், இப்படி 2 ஸ்பின்னர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல, 3 ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாங்கன்னா 3 ஸ்பின்னர் இருக்காங்க இந்த டீம்ல. அதனால ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலா ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கிறதுக்கு காரணம் அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி பிட்சும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் வருது. ஓரளவுக்கு எல்லா மேட்சுமே நல்ல ஸ்கோர் வருதுன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். 160+, 160+, 150+. இந்த மேட்ச் 193. ஆனா மதுரை நினைச்சா நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். 10 ஓவர்ல 100 ரன் ஸ்கோர் பண்ண மதுரை அடுத்து பாத்தீங்கன்னா 26 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களோட விக்கெட் டப்புன்னு விட்டாங்க. பிரஷர்ல நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஆடுறதுல விக்கெட் விட்டாங்க. இப்போ ஓவராலா இது லாஸ்ட் 4 மேட்ச் ரிசல்ட் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசன்ல எப்படி ஸ்கோர் பண்ணிருக்காங்க, 7 மேட்ச்ல 4 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 3 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்டோட இது இன்னும் அட்வான்டேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகுது. ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 170+ போயிட்டா அப்படின்னா அவங்க வின்னிங் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஸ்கோர் வைஸா 0ல இருந்து 150க்குள்ள 6 இன்னிங்ஸும், 150 to 169 5 இன்னிங்ஸும், 89 2 இன்னிங்ஸும், 90+ முதல் முறையா லாஸ்ட் மேட்ச் திருச்சி கிராண்ட் சோலாஸ் ஸ்கோர் பண்ணாங்க. லோ ஸ்கோர் நம்ம சிஎஸ்சி வராது. இப்போ
ஆமா, சிஎஸ்சி 128 அடிச்சாங்க, இவங்க வந்து 126. அப்போ மதுரை தான் லோ ஸ்கோர் நண்பா, அது மாறாம இருந்திருக்கு. ஸோ கரெக்டா சொல்லிட்டேன், 126 லோ ஸ்கோர் வந்து இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சேலம் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த டீமோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு இந்த டிஎன்பிஎல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே சூப்பரான ஒரு டீம் தான். அதாவது முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தோத்தாங்க, யாரு கூட? மதுரை கூட தோத்துருக்காங்க. ரெண்டாவது மேட்ச் வந்து திண்டுக்கல் கூட வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வின் பண்ணாங்க. மதுரை கூட தோத்த மேட்சும் கடைசி ஓவர்ல முருகனேசின் ஒரு 3 6 எப்படியே அடிச்சிட்டாரு, அதனால தோத்தாங்க. இல்லைன்னா அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணி இருப்பாங்க. பட் இருந்தாலும் 2 மேட்ச் ஆடி 1 வின் பண்ணி இருக்கிறாங்க. உண்மையிலே நல்லா ஸ்ட்ராங்கா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ ஃபர்ஸ்ட் மதுரையை பொறுத்து, நம்ம சேலமை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது அபிஷேக்கும் கெவினும் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. அபிஷேக் வந்து ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். எல்லா மேட்சுமே நீங்க அவர்கிட்ட இருந்து ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு பாயிண்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அதாவது அவர் குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்கறதுனால நீங்க குறையாம அவர்கிட்ட இருந்து ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த இனிஷியல்ல டப்புனு விக்கெட் விடாம பவர் பிளேயர் யூஸ் பண்ணி ஒரு 20+ ரன் எல்லா மேட்ச்லயுமே அடிச்சு கொடுக்காரு. அதே மாதிரி கவின் கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். பிளஸ் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அட்வான்டேஜ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு கேட்ச், ஒரு சில கேட்ச் வந்து மிஸ் பண்ணாரு, இல்லைன்னு சொல்லப்பட்ட 2-3 கேட்சும் பிடிச்சாரு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்படிங்கும் போது குறையாம அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 50 பாயிண்ட் வந்து ஷுவரா வந்து நம்ம கவின் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து விவேக் வந்து செம்ம ஹிட்டர், டே சிக்கிச்சு செத்தாங்க அந்த மாதிரி பிளேயரா இருக்காரு. ஆனா சில நேரம் அவுட் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரன்ல கூட அவுட் ஆகலாம், திடீர்னு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கோர். அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், 51 ரன், இங்க வந்து 1 ரன் அப்படின்னு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்போ 1 ரன் ஆடி இருக்காரு, நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. அப்படிங்கும் போது குறையாம அவர்கிட்ட இருந்து ஒரு 20ல இருந்து 30 ரன் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பிளஸ் பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா பவுலிங்ல ஷுவரா விக்கெட் எடுப்பாரான்னு சொல்ல முடியாது. அப்படி ஒருவேளை பேட்டிங்ல இந்த மாதிரி டக்ல போற மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட ஒரு 30 பாயிண்ட் வந்துடும். அதனால நீங்க குறையாம அவருக்கு வந்து விவேக் இருந்து ஒரு 30 எடுக்கலாம். அடுத்து வந்து விஷால் வித்யாவை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப திணறிட்டு இருந்தாரு, நம்ம திண்டுக்கலுக்கு அகைன்ஸ்ட் ரொம்ப பொறுமையா அந்த மாதிரி ஆடி பண்ணாரு. ரீசெண்டா ஒரு 56 ஒரு 15 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குறையாம நம்ம அவர்கிட்ட இருந்து பார்த்தோம்னா ஒரு 20ல இருந்து 30 ரன்னுக்குள்ள வந்து நீங்க தாராளமா அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுனால ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க வந்து விஷால் வித்யா கிட்ட இருந்து நீங்க ஒரு எதிர்பார்க்கலாம். அடுத்து ஆதம் கான் வந்து ஒரு ஹிட் ஆர் மிஸ் அந்த டைப்ல உள்ள பிளேயர். அவர் வந்து அன்னைக்கு டே வந்து நல்லா கிடைச்சது அப்படின்னா பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவார், இல்லைன்னா பெருசா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணலாம், இல்ல அப்படின்னா 60 ரன் கூட அவரால் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாதிரி பிளேயர் தான். ரீசெண்டா 5 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு. ஏன்னா அவ்வளவுதான் அவருக்கான திண்டுக்கலுக்கு கூட அடிக்கிறதுக்கு ரன் இருந்தது, அதை மட்டும் தான் அடிச்சாரு. 20 ஸ்கோர் பண்ணலாம், 60 ஸ்கோர் பண்ணலாம். பட் நம்ம வந்து ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்டே அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லா மேட்சுமே ஹிட் ஆக முடியாது, நிறைய மேட்ச் வந்து ஃபிளாப் கூட ஆகலாம். அடுத்து பீஸ்ட பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான பிளேயர், ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் நீங்க எதிர்பார்க்கலாம். குறையாம ஒரு அதிகபட்சமே ஒரு 20 பாயிண்ட் வச்சுக்கோங்க, அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து சன்னி சந்து இந்த டீம்ல ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர், பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஆல்ரவுண்டர். இந்த டீமோட சேலம்ல வந்து ஸ்டார்டிங்ல 2 ஓவர் பவுலிங் பண்ணுவாரு, டெத்ல 2 ஓவர் பவுலிங் பண்ணுவாரு. அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க, மதுரை கூடயும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, திண்டுக்கல் கூட 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பிளஸ் பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு, திண்டுக்கல் கூட பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல. குறையாம நீங்க அவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அப்படியே ஒரு விக்கெட் எடுத்தாலும் ஒரு 15ல இருந்து 20 ரன் பேட்டிங் ஆடி கொடுத்தாலும் குறையாம 60 பாயிண்ட் வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து சாலிடா எதிர்பார்க்கலாம். அடுத்து ஹரிஷ் குமாரும் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு ஆல்ரவுண்டர். அதாவது முதல் மேட்ச் வந்து அவர் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல மதுரை கூட, ஆனா திண்டுக்கல் கூட நான் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எடுத்தோம், 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஹரிஷ் குமார் வந்து பொதுவா மிடில் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலரா இருக்காரு. சன்னி சந்து வந்து இனிஷியல் பிளஸ் டெத். ஹரிஷ் குமார் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஓவர் டெத்ல பவுல் பண்றாரு, மீதி ஃபுல்லாவே மிடில் அட்டாக் பண்றாரு. குறையாம வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பேட்டிங் பவுலிங் எல்லாம் சேர்த்து அவர்கிட்ட நீங்க ஒரு
50 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்ல. அடுத்து சந்திரன் அந்த டீமோட கேப்டன், பெருசா அவருக்கான பேட்டிங் வாய்ப்பும் எதுவுமே இல்ல, சும்மா கேப்டன்சி மட்டும் பண்றாரு. இது வரைக்கும் 2 மேட்ச்ல குறையாம ஒரு 10ல இருந்து 15ல இருந்து அடிச்சு கொடுக்கலாம். சோ ஒரு 10 பாயிண்ட்னே வச்சுக்கோங்க அதிகபட்சமா. அடுத்து பொய்யாமொழி ஒரு முக்கியமான பவுலர் சேலமுக்கு. இந்த பவுலர் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல 1 ஓவர் பவுல் பண்றாரு, டெத்ல 2 ஓவர் பவுல் பண்றாரு. அதாவது அந்த கடைசி 20, 19, 18, 17 இதுல வந்து பாத்தீங்கன்னா சன்னி சந்து 2 ஓவர், பொய்யாமொழி 2 ஓவர், இல்லைன்னா அதிகபட்சம் இந்த 2 பவுலர் சேர்ந்து 3 ஓவர் பவுல் பண்ணிட்டு ஹரிஷ்குமார் 1 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொய்யாமொழி ரீசெண்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட், 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட், குறையாம நீங்க 2 விக்கெட் பொய்யாமொழிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணிட்டாரு அப்படின்னாலே எதிர்பார்க்கலாம். அடுத்து குமாரை பொறுத்த வரைக்கும் பெருசா பவுலிங் வாய்ப்பு அதெல்லாம் இல்ல, மேக்சிமம் பாத்தீங்கன்னா 1 விக்கெட் வேணா எடுத்து கொடுக்கலாம், 30 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து ஸ்ரீனிவாஸ் நல்லாவே பவுல் பண்ணக்கூடிய பவுலர். திடீர்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து 1 விக்கெட் எடுக்கலாம், 2 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம், குறையாம ஆனா 1 விக்கெட் எடுத்துருவாரு. ஏன்னா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. ஏன்னா சன்னி சந்து, ஹரிஷ்குமார், பொய்யாமொழி எல்லாருமே ஃபாஸ்ட், இவர் தான் ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்கிறதுனால அவருக்கு வந்து கண்டிப்பா அந்த விக்கெட் டேக்கிங் இருக்கும், ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சுன்னா ஒரு 30 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ ஒரு 6 இம்பார்ட்டன்ட் பிளேயர் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவின், 1வது இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா கவினை ட்ரை பண்ணுங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா விவேக், பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. 3வது வந்து பாத்தீங்கன்னா சன்னி சந்து, 3வது பிளேயரா ட்ரை பண்ணுங்க. 4வது வந்து பார்த்தோம்னா ஹரிஷ்குமார், 5வது வந்து பாத்தீங்கன்னா பொய்யாமொழி. இந்த 6வது ஆப்ஷன்ல தான் 2 பேர் இருக்காங்க. உங்களுக்கு பேட்டிங் வேணுமா பவுலிங் வேணுமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். 6வது வந்து 2 பேருமே ஒரே கணிசமான ஃபேண்டசி பாயிண்ட் தான் வாங்கி கொடுக்குறாங்க. அதாவது விஷால் வித்யா, சோ இவரை ட்ரை பண்றீங்களா இல்லைன்னா ஸ்ரீனிவாச ட்ரை பண்ணீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். பேட்டிங் வேணா பேட்டிங், பவுலிங் வேணா பவுலிங். அவர் வந்து பவுல் பண்ண மாட்டாரு, இவர் பேட்டிங் பெருசா பண்ண மாட்டாரு, இம்பாக்ட் பிளேயர்ல சப்ள வெளியே எடுத்துடுறாங்க, அதுவும் ஒரு இதா இருக்கு. அதனால கொஞ்சம் கூட பேட்டிங் வாய்ப்பு அவருக்கு சுத்தமா கிடைக்காது இம்பாக்ட் சப்ள வெளியே போறதுனால. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்ல எல்லாம் இருப்பாரு. அதனால யார் வேணுங்கிறத சூஸ் பண்ணுங்க. 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா 30 பாயிண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதனால யாரை வச்சுனாலும் நீங்க வந்து தாராளமா 6வது ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 280 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டீம்ல இருந்து, அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் போடாமலே வருது. இந்த டீம்ல கேம் சேஞ்சர், அதாவது ஃபேண்டசியோட கேம் சேஞ்சரா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதம் கான் வந்து ஒரு கேம் சேஞ்சரா நம்ம ஆப்போனன்ட் எல்லாருமே எடுத்துட்டு வர்றதுக்கு பாசிபிலிட்டி ஹையா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் நிறைய பேர் எடுத்துட்டு வந்தாங்க. சோ ஆதம் கான் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசும் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா விஷால் வித்யாவை எடுத்துட்டாங்கன்னா ஸ்ரீனிவாஸ் எடுக்க மாட்டாங்க, ஸ்ரீனிவாஸ் எடுத்துட்டாங்கன்னா விஷால் வித்யாவை எடுக்க மாட்டாங்க. அந்த 2 பேரும் யாராச்சும் ஒருத்தர் தான் நிறைய பேர் எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. பட் கேம் சேஞ்சர்னா ஆதம் கான் அண்ட் ஸ்ரீனிவாஸ். அடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த டீம்ல யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், கிராண்ட் லீக்கா இருக்கட்டும், அந்த மாதிரி லீக்ல வந்து சன்னி சந்துக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. அதே மாதிரி கவினுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு, விவேக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு, அதே மாதிரி பொய்யாமொழிக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 பேரையுமே உங்களுடைய மினி கிராண்ட் லீக்கா இருக்கட்டும், கிராண்ட் லீக்கா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு டபுள் ஆப்ஷன் வந்து இருக்குது கண்டிப்பா. அதனால நீங்க வந்து இந்த 4 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல எடுங்க. இம்பார்ட்டன்ட் பிளேயர் 4 பேர் பார்த்தாச்சு, கேம் சேஞ்சர் 2 பிளேயர் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து நெல்லை ராயல்ஸ் கிங்ஸ் எங்க ஊரு. சோ இந்த டீம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங் ஆனாங்க. முதல் மேட்சே வந்து வின் பண்ணாங்க, யாரை எதிர்த்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் எடுத்து வின் பண்ணாங்க. அதுவும் கடைசி வர போராடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து வின் பண்ணி முடிச்சாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது அருண் கார்த்திக்கும் ஹரிஹரனும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இல்ல அருண் கார்த்திக் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஆனா அருண் கார்த்திக் இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டே சிக்கிச்சு செத்தோம், ஒரு குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40-50 பிளஸ் எல்லாம் அடிச்சிருவாரு. டே சிக்கல் அப்படின்னா ஒரு 20ல இருந்து 30 ரன்னுக்குள்ளதான் அவரால் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும். அதிகபட்சமா நீங்க ஒரு அவர்கிட்ட இருந்து அருண் கார்த்திக் இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்ல மேபி. ஏன்னா சேலம்ல வந்து ஸ்டார்டிங்ல பவுலிங் நல்லாவே இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா சன்னி சந்து, பொய்யாமொழி எல்லாம் பவுல் பண்றாங்க. அப்படிங்கும் போது அருண் கார்த்திக் அந்த டாப் ஸ்கோர்லாம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இனிஷியல்ல நல்லா அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க. ஹரிஹரன் வந்து பார்த்தோம்னா ஒரு 20ல இருந்து 30 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாலும் அந்த பவுலிங் அட்வான்டேஜ் ஒண்ணு அவர்கிட்ட இருக்கு. ரீசெண்டா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்
2 ஓவர் வந்து பவுலிங் எடுத்திருக்கிறார். ஆனா விக்கெட் எதுவுமே எடுக்கல, பட் பவுலிங் நல்லா பண்றதுனால ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க அவர்கிட்ட இருந்து எடுக்கலாம். அடுத்து அஜிதேஷ் நல்ல அதிரடி ஆடக்கூடிய பிளேயர். 30 ரன் அடிச்சாலும் ஒரு 40-50 பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா அவர் அடிக்கிறது எல்லாமே 6-4 அந்த மாதிரி டைப் தான். ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சாலுமே வந்து பார்த்தோம்னா ஒரு குறையாம ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட். ரொம்ப அதிகமாலாம் வைக்கணும்னு கிடையாது, ஒரு கம்மியா வச்சாலே நம்ம வந்து ஈஸியா இது பண்ணலாம். அதனால ஒரு 25ல இருந்து 30 பாயிண்ட் வச்சா கூட 30 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அடுத்து அருண்குமார் வந்து ஒரு ஆவரேஜா இந்த டீம்ல கொஞ்சம் ஆவரேஜா ஆடக்கூடிய பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர். ஒரு 15ல இருந்து 20 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் எடுக்கலாம், எதிர்பார்க்கலாம். ராஜகோபால் சரியான எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், பிளஸ் தரமா ஆடக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். 30ல இருந்து ஒரு 40 ரன் எதிர்பார்த்தாலும் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க அவருக்கு வந்து நமக்கு கறக்கலாம். அடுத்து சஞ்சய் யாதவ் ஒரு மெயின் ஆல்ரவுண்டர். இந்த டீமுக்கு பேட்டிங்கும் பண்ணி கொடுக்குறாரு, பவுலிங்கும் பண்ணி கொடுக்குறாரு. எல்லா ரெக்கார்டும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. குறையாம வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 15 ரன்னும் ஒரு விக்கெட் எதிர்பார்த்தனாலே நமக்கு போதும். ஒரு 50 பாயிண்ட். அதுக்கு மேலதான் லாஸ்ட் மேட்ச்ல இப்படிதான் நான் சோனி யாதவ்ல வந்து ஒரு 60 பாயிண்ட் தான் எதிர்பார்த்தேன். ஆனா அவர் வாங்கி கொடுத்த பாயிண்ட் எங்கிட்டோ போயிட்டு 160 பாயிண்ட். அதை நான் இன்ட்டு கேப்டனா போட்டிருக்கோம். அப்படிங்கும் போது எக்ஸ்ட்ரா 150 பாயிண்ட். அதனால எல்லாமே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணும் இல்ல, ஒரு குறையாம இந்த பாயிண்ட் வந்து வரும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு 50 பாயிண்ட் நினைச்சா அவங்க விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுக்கும் போது நமக்கு நல்லதுதான், ஒன்னும் தப்பு கிடையாது. ஐயோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது தப்பாயிட்டே அப்படின்லாம் வேணாம். ஏன்னா அவங்க இப்போ வந்து நான் இப்ப சஞ்சய் யாதவ் வந்து ஒரு விக்கெட் தான் எடுக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு 60 பாயிண்ட் எடுத்திருக்கேன். அப்போ அவர் வந்து நல்ல ஒரு பாயிண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி நம்ம டீம்ல செலக்ட் பண்ணிட்டோம். ஆனா அவர் வந்து 5 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படிங்கும்போது நம்ம ப்ரெடிக்ஷன் தப்பா போயிட்டு நினைக்க கூடாது. பரவாயில்ல, நம்ம ஒண்ணுதான் எடுக்கணும்னு நினைச்சோம். ஆனா நம்ம அந்த பிளேயர் செலக்ட் பண்ணிருக்கோம் போது நல்ல விக்கெட் எடுத்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி இதாகிக்கணும். இல்ல ஒரு விக்கெட் தான் எடுப்பாருன்னு சொன்னா இவன் என்னடா 3 விக்கெட் எடுத்தா, அப்ப ப்ரெடிக்ஷன் தப்புன்னு நினைக்க கூடாது. அதுதான் எல்லாரும் பண்ற பெரிய மிஸ்டேக். ஏதாச்சும் மைனஸ்ல போனதும் தப்பு, தவிர பூஸ்ட் ஆகி நம்ம எடுத்த பிளேயர் பூஸ்டப் ஆகி போனா அது தப்பே கிடையாது. அடுத்து ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடக்கூடிய டேலண்ட் பிளேயர் தான். பட் என்ன ஒரு ஆப்ஷன், அடிஷனல் ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. ஒரு பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 20 பாயிண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம சேலம் வந்து ஒருவேளை பவுலிங் நல்லா ஸ்ட்ராங் பண்ணாங்க அப்படின்னா, விக்கெட் விழுந்ததுன்னா ஈஸ்வரன் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குறையாம ஒரு 30 பாயிண்ட் நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே 20 பாயிண்ட் வாங்கி கொடுக்காரு. பேட்டிங் வந்து ஒரு 10 பாயிண்ட் வாங்கி கொடுத்தா கூட 30 பாயிண்ட் கிடைக்கும். கிருபாகர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இம்பாக்ட் சப்பால வந்தாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இம்மானுவேல் செரியன் வந்து முதல் 2 ஓவர் இனிஷியல்ல பவுல் பண்ணாரு. அதாவது 1வது ஓவர் பவுல் பண்ணாரு, 3வது ஓவர் பவுல் பண்ணாரு. டப்புனு இம்பாக்ட் வேற விலகி வச்சுட்டாங்க. என்னன்னு தெரியல, என்ன கான்செப்ட்னு தெரியல. அதுக்கு உடனே கிருபாகர் வந்து அவர் ஸ்பின்னரு, இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட். ஆனா 2 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல இவரு. பட் நல்லாவே பவுல் பண்ணாரு, ரொம்ப ரன்னும் கொடுக்கல. இருந்தாலும் உடனே இம்பாக்ட் சப்ல வெளியே தூக்கிட்டு கிருபாகர் வந்து வந்தாரு. அவரும் 3 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல, ஸ்பின் தான் பவுல் பண்ணாரு. இவருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட், அவர் வந்து ஸ்பின்னு. அடுத்து சிலம்பரசன் குறையாம நீங்க வந்து கிருபாகர் வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 3 ஓவர் ஃபுல்லா பவுல் பண்றாரு, விக்கெட் கிடைக்கலாம். அடுத்து சிலம்பரசன் அந்த டீமோட டெத்ல பவுல் பண்றாரு. எப்படி 20, 19, 18, 17 அந்த 4ல 2 ஓவர் வந்து சிலம்பரசன் பவுல் பண்றாரு. ரீசெண்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட். டெத்ல பவுல் பண்ணாலே 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம் நம்ம குறையாம. அதனால ஒரு 60 பாயிண்ட். அடுத்து மோகன் பிரசாத் அந்த டீமோட ஒரு மெயின் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே ரீசெண்டா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர் லிஸ்ட்ல இந்த டீம்ல அவரும் இருப்பாரு. குறையாம நீங்க ஒரு விக்கெட் எதிர்பார்த்தா கூட 30 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். லாக்ஸை ஜெயின் வந்து ஸ்பின்னர், என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 0 விக்கெட் தான். ஏன்னா ஓவர் பெருசா அவருக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா மோகன் பிரசாத் 4 ஓவர் ஸ்பின்னர் பவுலிங் பண்ணிடுவாரு. கிருபாகர் 3 ஓவர் ஸ்பின், 7 ஓவர் ஸ்பின்னர் அட்டாக் பண்ணாலே 8 ஓவர் ஸ்பின்னர் அட்டாக் பண்ணாலே போதும் தான் நினைப்பாங்க. அதுக்கு மேல ஸ்பின்னர் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அப்படியே போனாலும் ஹரிஹரன் இருக்காரு. அதனால அவருக்கு பெருசா ஓவர் கிடைக்காதுங்கிறதுனால கொடுக்குறேன். இம்மானுவேல் செரியன் வந்து இனிஷியலா 2 ஓவர் போட்டு கிளம்பிட்டாரு லாஸ்ட் மேட்ச். அவர் எப்படி பவுல் பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இனிஷியலா அபிஷேக தூக்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால உடனே ஒரு 15 ரன் 20 ரன் அடிக்க விட்டு அந்த 3வது 4வது ஓவர் தூக்கிட்டாரு அப்படின்னா ஒரு விக்கெட்டுக்கு ஒரு 30 பாயிண்ட் கிடைக்கலாம். இப்போ வந்து இந்த டீம்ல இருந்து ஒரு 6 பெஸ்ட் பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து ஹரிஹரன் 1வது இம்பார்ட்டன்ட் பிளேயரா சூஸ் பண்ணுங்க. 2வது வந்து அஜிதேஷ வந்து சூஸ் பண்றேன். 3வது ராஜகோபால சூஸ் பண்றேன். 4வது சஞ்சய் யாதவ சூஸ் பண்றேன். 5வதா வந்து சிலம்பரசனை சூஸ் பண்றேன். 6வதா வந்து பாத்தீங்கன்னா
மோகன் பிரசாத்தே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மினிமம் ஒரு 30+ பாயிண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய பிளேயரை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும்? அதுவே உங்களுக்கு மோகன் பிரசாத் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா வந்து அருண் கார்த்திக் எடுத்திருக்கோங்க. ஏன்னா அருண் கார்த்திக் இப்போ ஒரு 30 ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அத மோகன் பிரசாத் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா ஈக்குவல் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கையில. ஏன்னா சேலம் ஸ்பாட்டன் வந்து அந்த கவினு அதுக்கப்புறம் அபிஷேக் இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்பை கொஞ்சம் டப்புன்னு உடச்சிட்டாங்கனாலே முடிஞ்சிடும். விவேக்லாம் ஹார்ட் ஹிட்டர் தான், டே 6 தான் அடிக்கிறாரு. அதே மாதிரி விஷால் வைத்தியா பொறுமையாடக்கூடிய பிளேயர் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஒரு விக்கெட் மோகன் பிரசாத் எடுத்து கொடுத்தா கூட அருண் கார்த்திக் விக்கெட் வந்து இது பண்ணிடுவார். ஏன்னா 2 பேருமே ஒரே பாயிண்ட் வாங்குவான்னு தாங்க நான் கணிச்சிருக்கேன். அதை வந்து யாரை எடுத்தாலும் சரி, உங்களுக்கு பவுலிங் வேணா பவுலிங், பேட்டிங் வேணா பேட்டிங், எந்த ஆப்ஷன் வேணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனா கேம் சேஞ்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டீம்ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிருபாகர் வந்து ஒரு நல்ல கேம் சேஞ்சரா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. சாரி, நம்ம மோகன் பிரசாத் வந்து ஒரு நல்ல கேம் சேஞ்சரா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம இப்போ பின்னாடி அதுக்கான லிஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதுல பாருங்க உங்களுக்கு இன்னுமே நல்லா ஈஸியா புரியும். சோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா அஜிதேஷ், கவின், ராஜகோபால், ஹரிகரன், விவேக், யாதவ், சன்னி சந்து, பொய்யாமொழி, ஹரிஷ்குமார், மோகன் பிரசாத், சிலம்பரசன். சோ ஒரு நல்ல ஒரு சேஃபான டீம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. பொதுவா இந்த டீம்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. அது உங்களுடைய எஸ்எல்ஆ இருந்தாலும் சரி, மினி ஜிஎலா இருந்தாலும் சரி, அடுத்து மெகா ஜிஎலா இருந்தாலும் சரி, இந்த 5 பேரையுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. யாதவ், சந்து, விவேக், ஹரிகரன், கவின் சொல்லி இந்த 5 பேரையுமே கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஏதாச்சும் ஒரு இதுல பாயிண்ட், ஒண்ணுல பேட்டிங் இல்ல பவுலிங் இல்ல உள்ள ஃபீல்டிங், ஏதாவது உள்ள பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. கேம் சேஞ்சரா வந்து பாத்தீங்கன்னா விஷால் வித்யா, ஸ்ரீனிவாஸ். சேலம்ல வந்து விஷால் வித்யா, ஸ்ரீனிவாஸ். நெல்லையில மோகன் பிரசாத், அருண் கார்த்திக். இந்த 4 பேர் தான் நம்ம சொன்னதுதான் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பார்த்த உடனே வாய்னால சொல்றதை விட இது கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். அதனால டிஎன்பிஎல் லீக் வந்து சாதாரணமா நினைச்சு சும்மா வீடியோவே பார்க்க மாட்டேங்கிறீங்க நிறைய பேர். இப்போ ஒரு இன்டர்நேஷனல் மேட்சை பார்க்கற அளவுக்கு டிஎன்பிஎல் பார்க்க மாட்டேங்கிறீங்க. பட் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. பெஸ்ட் ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து வின் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுக்கான வின்னிங் ப்ரூஃப் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.